இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியானது வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்க இந்த மாதிரி பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும், இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இதனால கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். அதே போல இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு விநாயக பெருமானின் அருளால் மிதுன ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ மிதுன ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. முதல்ல விநாயகர் சதுர்த்தி அன்று என்ன பரிகாரத்தை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருடம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று கூறுகிறோம். இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சதுர்த்தி என்பதால் அன்றைய தினத்தில் அனைவரும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வாங்க. இப்படி விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது விநாயக பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து நாம இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா விநாயக பெருமானின் அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்க பெற்று நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரம் அனைத்துமே நீங்கி அதிர்ஷ்டம் கிடைக்கலாம். அதிர்ஷ்டம் இதனால நமக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கிறது. பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த நாள் என்று சில நாட்கள் கண்டிப்பா இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாட்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற நாட்களாக சொல்லப்படுது. அந்த வகையில வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகவும் பிரம்மாண்டமாக வழிபாடு செய்யப்படுது. அதே போல விநாயகர் சதுர்த்தி என்று செய்யக்கூடிய பரிகாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தியிலிருந்து 11 நாட்கள் வழிபாடு செய்யலாம். 11 நாட்களும் விநாயக பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் இதனால விநாயக பெருமான் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு நம்பப்படுது. பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை வீட்டிற்கு வாங்கி வந்து அவருக்கு உரிய பூஜைகளை செய்து வழிபாடு செய்வோம். இப்படி மேற்கொள்ளும் பொழுது ஒரு சிறிய பரிகாரத்தையும் இதனோடும் செய்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதனால நிறைய நன்மைகள் கிடைக்கலாம். இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது, எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற துணி அவசியம். அதே போல கோமதி சக்கரம் கண்டிப்பா அவசியம். அடுத்ததாக முழுமையாக இருக்கக்கூடிய கொட்டை பாக்கு ஒன்று அவசியம். இந்த கொட்டை பாக்கு நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பா கிடைக்குங்க. இதனையும் வாங்கி வைத்து கொள்ளலாம். முதல்ல ஒரு தாம்பழத்தில் இந்த சிவப்பு நிற துணியை விரித்து அந்த துணியில் கோமதி சக்கரத்தையும் கொட்டை பாக்கையும் வைக்க வேண்டும். இது உங்க வீட்டோட பூஜை அறையில ஒரு இடத்தில் ஓரமாக வைத்து விடலாம். 11 நாட்கள் இந்த பரிகாரம் செய்து முடிக்கிற வரையும் இதை நீங்கள் எடுக்கவே கூடாதுங்க. முதல் நாளாக அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த தாம்பழத்திற்கு முன்பாக ஒரே ஒரு மோதகத்தை வைத்து ஓம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். இப்படி உச்சரித்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து விடலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதே போல இந்த தாம்பழத்திற்கு முன்பாக 2 மோதகத்தை வைத்து இதே மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மோதகத்தை அதிகரித்து கொண்டே இந்த மந்திரத்தை கூறி நீங்க வழிபாடு செய்யலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 11வது நாள் 11 மோதகத்தை வைத்து இந்த 108 மந்திரத்தை நீங்க சொல்லி கண்டிப்பா வழிபாடு செய்யலாம். 12வது நாளாக இந்த துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விடலாம். இப்படி செய்வதன் மூலம் விநாயக பெருமானின் மந்திரத்திற்கு உரிய சக்தி அனைத்துமே இந்த பொருட்களில் சேர்ந்திருக்கும். ஏற்கனவே இந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா பல தெய்வீக சக்தி இருக்கக்கூடிய பட்சத்தில் விநாயகருடைய மந்திரமும் சேர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை இதனால ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் அனைத்தும் நீங்கி அதிர்ஷ்டம் ஏற்படுத்தும். இந்த மோதகத்தை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோதகத்தை பூஜை முடிந்த பிறகு உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமே இந்த மோதகத்தை சாப்பிட வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு எளிமையான பரிகாரத்தை விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் செய்து வரதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு தேடி வரலாம். ஸோ கண்டிப்பாக அனைவரும் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. முக்கியமாக இந்த பரிகாரத்தை மிதுன ராசினியர்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய கனவுகள், ஆசைகள், எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே இதனால நிறைவேறும். இதனால விநாயக பெருமானுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க.
ஸோ என்ன பரிகாரத்தை செஞ்சால் என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இதனை தொடர்ந்து மிதுன ராசி நேயர்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு விநாயகருடைய அருளால் என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கு, என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பலன்கள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்க போதா இல்லை ஆபத்தை விளைவிக்க போதா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு மிதுன ராசினியர்களுக்கு கண்டிப்பாக பணப்புழக்கம் அதிகரித்து இருக்க போகுது. ஆவணி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால பணப்புழக்கம் உங்களுக்கு நன்றாக இருக்க போகுது. குடும்பத்தில் சுப காரியங்கள் படிப்படியாக நடைபெறும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய ராசியிலேயே குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் திடீரென சுப காரிய பேச்சுகள் நல்ல முடிவிற்கு வரலாம். பஞ்சாயத்துகள் ஏதாவது உங்க வாழ்க்கையில இருந்தா எந்த மாதிரி விஷயங்கள் சாதகமாக வரலாம். அதே போல சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதாலும் அதை குரு பார்ப்பதாலும் தாமதப்பட்ட காரியங்கள் அனைத்துமே மிதுன ராசி நேயர்களுக்கு தடையின்றி நடைபெறும். பயணங்கள் ஏதாவது மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா இதன் மூலம் நல்ல பலன் உங்களுக்கு காத்திருக்கு. விரிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வருவதால் பிள்ளைகளால் விரியங்கள் ஏற்படலாம். அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க. புத சுக்கிர யோகம் இருப்பதால் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற அவர்களின் எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கைகூடி நடக்கலாம். மாமன் மைத்துனர் வழியில் மனதிற்கினிய சம்பவம் உங்களுக்கு நடைபெறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு நிச்சயமா கிடைக்க போகுது. அதே நேரத்தில் இடம் மாற்றம் அல்லது வேலை மாற்றம் இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா கைகூடி நடக்கலாம். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமா நடக்க போகுது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சௌகரியங்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். குறிப்பாக ஆரோக்கிய பாதிப்புகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் இதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அகன்றுவிடும். அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடக்கலாம். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனை அனைத்துமே அகன்றுவிடும். பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு விநாயகருடைய அருளால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். குறிப்பாக பார்க்கும் பொழுது என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. தொழிலில் நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். குரு மங்கள யோகம் இருப்பதால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய வழி பிறக்க போகுது. அதே போல இந்த நேரத்தில் நீங்க ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அந்த முடிவில் ஒரு பாசிட்டிவான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும், அங்கு வேலை பார்க்க வேண்டும் என்று கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய கனவு நினைவாகக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் நிச்சயமா இருக்க போகுது. அதே போல பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் மைய பகுதியில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பா ஏற்படுத்தும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு துணிந்து நீங்க எடுத்த முடிவுகள் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். உத்தியோகத்தில் உள்ள நேயர்களுக்கு உயர் பதவி நிச்சயமா இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. இதனால உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் கண்டிப்பா அதிகரிக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு விரயங்கள் ஏற்படும் நேரம் என்பதால் சுப விரயமாக மாற்ற முயற்சிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு விநாயகருடைய அருளால் உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல் விநாயகர் சதுர்த்தி என்று நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.